எங்கள் ஊரின் காவல் தெய்வம் இந்த புவி போற்றும் அந்தோணியாரே, உந்தன் கோவில் தேடி வந்தோம், எங்கள் குறை போக்கி நலம் அருளுவாயே. எங்கள் ஊரின் காவல் தெய்வம் இந்த புவி போற்றும் அந்தோணியாரே, உந்தன் கோவில் தேடி வந்தோம், எங்கள் குறை போக்கி நலம் அருளுவாயே. திருவருள் சுதனை கரமதில் ஏந்தி வரமருள் புரியும் மண்பன், இரவோ பகலோ வெயிலோ குளிரோ உடன் என்னும் நடந்திடும் தோழன். திருவருள் சுதனை கரமதில் ஏந்தி வரமருள் புரியும் மண்பன், இரவோ பகலோ வெயிலோ குளிரோ உடன் என்னும் நடந்திடும் தோழன். பரிந்துரை நீ செய்ய திருக்குழந்தை மறக்குமோ, பாவியன அருள் புரியவும் கரமும் விலகுமோ. பரிந்துரை நீ செய்ய திருக்குழந்தை மறக்குமோ, பாவியன அருள் புரியவும் கரமும் விலகுமோ. ஈடா இணையா உமக்கில்லை புனிதா, என்றென்றும் உமதன்பின் கரத்தா. எங்கள் ஊரின் காவல் தெய்வம் இந்த புவி போற்றும் அந்தோணியாரே, உந்தன் கோவில் தேடி வந்தோம், எங்கள் குறை போக்கி நலம் அருளுவாயே. போதனை செய்து சாதனை புரிந்த புனிதனே உனக்கு ஒரு கோவில், மண்ணும் வெண்ணும் புகழ்ந்தே பாடும் இசையே இனி எந்த நாவில். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:1 இந்த வசனத்தை அருமையாக நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் தேசமான கேரளாவில் சுல்தான்பேட் மறைமாவட்டம், லத்தீன் கத்தோலிக்க மறைமாவட்டத்தில் பழனியார்பாளைய மறைவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பங்குதான் அத்திக்கோடு புனித அந்தோணியார் ஆலயம். அத்திக்கோடு என்ற பெயரே ஒரு அருமையான, கேட்பதற்கு இனிமையான பெயராக இருக்கிறது. இங்கே எங்களுடைய மக்களின் பாதுகாவலராக இருப்பவர் பதுவை புனித அந்தோணியார். இந்த பங்கின் வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது 1800களிலே இந்த பங்கு கிளைப்பங்காக உருவாகி இருக்கிறது. அருகாமையில் இருக்கிற பெரிய கோவில் பாளையம் பங்கிலிருந்து 1840களில் இது கிளைப்பங்காக உருவாகி 1850களில் இது தனி பங்காக 17 கிளை பங்குகளை கொண்ட ஒரு இடமாக உருவானது. இந்த பகுதி மக்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை ஆகிய இடங்களிலிருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்தவர்கள். முக்கியமாக சொல்லப்போனால் கோயமுத்தூர் மறைமாவட்ட வரலாறில் இணையதளத்தில் காண்கின்ற பொழுது 1515களில் இந்த மக்கள் எல்லாம் அந்த பகுதிகளிலிருந்து பாலக்காடு, எருத்தேன்பதி, அத்திக்கோடு போன்ற இடங்களுக்கு குடிபெயர்ந்து வந்ததாக நாம் காண்கின்றோம். துவக்கத்தில் இந்த பகுதிகளை பிரெஞ்சு மிஷனரிஸ், பாரிஸ் ஃபாரின் மிஷனரிஸ் அவர்கள்தான் இந்த பகுதிகளிலே மேய்ப்பு பணியை செய்தார்கள். அதில் இந்த இடத்தில் குறிப்பாக 1850களிலே அர்ப்பணி பொரியர், தமிழிலே அவருடைய பெயரை அழகாக சொல்ல வேண்டுமென்றால்
அருட்தந்தை அருள்நாதர் அவர்கள் இந்த பங்கின் தொடக்கத்தில் இருந்து இந்த பங்கை அவர்தான் உருவாக்கியிருக்கிறார். அவருடைய கல்லறை கூட ஆலயத்தின் முன்பகுதியிலே இருக்கிறது. ஒரு அருமையான அருட்தந்தை. அவருடைய கனவில் இந்த பங்கானது உருவாக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்தது. பிறகு கோயமுத்தூர் மறைமாவட்டத்தில் இந்த பங்கு இருந்து அங்கிருந்த அருட்தந்தையர்களால் இந்த பங்கு நிர்வாகம் செய்யப்பட்டு 2015 இந்த பங்கு சலேசியர்களிடம் கொடுக்கப்பட்டது. சுல்தான்பேட் மறைமாவட்டம் உருவாக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு பெங்களூர் சலேசிய மறைமாநிலத்துக்கு இந்த பங்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 2020 திருச்சி சலேசிய மறைமாநில அருட்தந்தையர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் கவனித்து வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் இந்த பங்கிற்கு 175வது வருடம். அது குறிப்பாக இந்த பங்கின் சிறப்பு என்று சொல்லப்போனால் 3 ராஜாக்கள் கூத்து. காலங்காலமாக இந்த பகுதியிலே இந்த கூத்து மிகவும் பிரபலமாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்திலே அந்த கூத்து நடைபெறும். இந்த ஆண்டு அதனுடைய 175வது ஆண்டு. அதனுடைய ஒரு பகுதியாக எங்களுடைய பங்கிலே புனித அந்தோனியாருக்கு நாங்கள் எடுக்கின்ற 75வது வார நவநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த நன்றியின் கொண்டாட்டத்தில் நாங்கள் திருப்பலி, ஆசீர்வாதம், அதனோடு கூடு ஆலயத்திலே இறையிறக்க ஆண்டவரின் திருப்படத்தை ஆசீர்வாதம் செய்து ஸ்தாபனம் செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்வெல்லாம் இன்று இங்கே நடக்க இருக்கிறது. இந்த பங்கிலே ஏறக்குறைய 108 குடும்பங்கள், 300 மக்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே எளிமையான பொருளாதாரத்திலே நடுத்தர அல்லது நடுத்தரத்துக்கும் கீழ் உள்ள மக்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் ஆழமாக வேரூன்றி சிறப்பாக நல்ல கிறிஸ்துவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த நடக்க இருக்கின்ற திருப்பலி மற்ற அருள் நிகழ்வுகள் எல்லாமே அவருடைய நன்றிகளாக தங்களுடைய பாதுகாவலரான பதுவை புனித அந்தோனியாருக்கு அவர்கள் செலுத்தும் நன்றிகளாக அமைகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மாதா டிவி நேயர்கள் அனைவரும் இதிலே பங்கேற்று புனித அந்தோனியாரின் அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரிசுத்த திருத்துவத்துக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த தேவதாயே, எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் உமது அடைக்கலத்தை தேடி மிடம் வருகிறோம். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கண்ணகியே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமென். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தள்ளிருக்கிற புனித அந்தோனியாரை, இயேசு பாலனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, இன்னலுறுவோரின் சஞ்சீவியே, பாவைகளின் தஞ்சமே, மது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. கூடியிருப்பவரான புனித அந்தோனியாரே, பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வல்லலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிர்பாகியரான எங்கள் பேரில் தயவாயிரும். கழுகிறவர்களை அரவணைத்தருளும். அல்லலொருவோருக்கு ஆதரவையும். நீர் ஆகாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரம். கருணையின் கடலை, தலைப்போரின் தாபரமே, துணையில்லாத தஞ்சமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. இறை மக்களின் மன்றாட்டு. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும்
சகோதரரைப் போல வாழ்க்கை நடத்த வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மன அமைதியற்றோர் நிம்மதி அடையவும் வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீய சிந்தனைகளிலிருந்தும் தீயவனின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் அது ஆதரவு எங்களோடு இருக்கவும் வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லா அன்புக்குரியவரும் உமது அருளின் துணையால் கோடி அற்புதம் எனப்படுகிற புனித அந்தோணியாரை ஆண்டி வந்துள்ள உம்முடைய மக்களாகிய எங்களது பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயராலே ஆமென். 75வது வார நன்றியின் திருப்பலி முன்னுரை. அற்புதங்கள் காண விரும்புவோர் அனைவரும் அண்டிவரும் அத்திக்கோடு புனித அந்தோணியார் பெயரில் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இறைவனின் தேசமான கேரளாவில் சுல்தான்பேட் மறை மாவட்டத்தில் 175 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பங்கின் பாதுகாவலராக வீற்றிருக்கின்றார் பதுவை புனித அந்தோணியார். இன்று அவரின் பிள்ளைகளான நாங்கள் அவருக்கு நன்றி கூற இந்த இறைவனின் இல்லத்தில் கூடியிருக்கின்றோம். நல்லதோர் குடும்பத்தில் பிறந்து இறை விசுவாசத்தை சுவாசமாக கொண்டு இறைமகன் இயேசுவின் நற்செய்தியை அகிலமெங்கும் பறைசாற்ற விளைந்தவரே, இந்த 75வது வார கொண்டாட்டத்தை நன்றியின் தருணமாக உமது விசுவாசிகளும் பக்தர்களுமாகிய நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்பினர் இதயத்தோடு இறைவனின் ஒளியில் நாங்கள் செல்ல எங்கள் நெஞ்சில் நீர் வீற்றிருந்து இறைவன் வாக்கின் வழியில் வாழ்ந்திட அத்திக்கோடு பதுவை புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு இறைமக்களே, நன்றிகளை இதயத்தில் இருத்தி ஆனந்தமாக இறைப்பலியில் பங்கேற்போம். சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கி ஆண்டவர் சந்நிதி, பலியில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. செல்வரியாய் கிறிஸ்து
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்பு நிறை நெஞ்சங்களே, நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய அன்பு புனிதர் பதுவை புனித அந்தோனியாரின் அன்பு விசுவாசிகளே, அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும், அதோடு மாதா தொலைக்காட்சி நேயர்கள், மாதா தொலைக்காட்சியிலே இந்த திருப்பலியை காண இருக்கின்றவர்களையும், இந்த திருப்பலிக்கு பங்கின் சார்பாக இங்கு இருக்கின்ற அரு தந்தையர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் எனது ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்று திருப்பாடல் 23 முதல் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தையே நமக்கு ஏற்ற மாதிரி மாதித்தால், புனித அந்தோனியார் எங்கள் பாதுகாவலர், எங்களுக்கு ஏதும் குறையில்லை என்று நாம் சொல்லலாம். பதுவை புனித அந்தோனியார் எங்களின் பாதுகாவலர், எங்களுக்கு ஏதும் குறையில்லை என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் மாற்றாகாது, அது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இயேசுவில் பிரியமானவர்களை, இன்று நாம் பதுவை அந்தோனியாருக்கு 75வது வார நன்றியின் கொண்டாட்டத்தை இந்த திருப்பலியிலே கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாரின் பரிந்துரை முழுமையாக கிடைக்க வேண்டும். நீங்கள் வேண்டி நிற்கின்ற கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமா இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதோடு கூட நாம் புனித அந்தோனியாரின் மதிப்பீடுகளை, அவர் வாழ்ந்து காட்டிய படிப்பினைகளின்படி வாழவும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நற்கருணையின் மேல் அவர் கொண்ட ஆழ்ந்த பக்தி, அன்பு, அதோடு கூட இறை வார்த்தையை அவர் அயராது மிக சிறப்பாக போதித்த அந்த உண்மையான ஆர்வம், இதையெல்லாம் நமக்கு தெரியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நற்கருணையின் பேர் தீராத ஆர்வமும் பற்றும் கொண்டு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாகவும், இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி வாழுகின்ற இயேசுவின் அன்பு பிள்ளைகளாகவும் சீடர்களாகவும் வாழ இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், மாதா டிவியிலே இதை காணுகின்ற விசுவாசிகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த திருப்பலிக்கு, இந்த நாளுக்கு உதவியாக நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த கருத்துக்களோடு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான முறையில் பங்கெடுக்க நம்முடைய தூய்மையான உள்ளம் இறைவனுக்கு என்றுமே ஏற்புடையது என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஆன்மீக தூய்மையை இந்த நேரத்தில் வேண்டுவோம். நம்முடைய குற்றங்குறைகள் பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இதை இறங்கி நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய இறைவசனங்கள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்று நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருக்கள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. கண்டு கொண்டார் வாழ்வு முழுதும் விலகிடாமல் விண்ணிலே இணைந்தார். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார் வாழ்வு முழுதும் விலகிடாமல் விண்ணிலே இணைந்தார். பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய் வாழ்வு முழுதும் விலகிடாமல் എന്നിലെ ഇണങ്ങാൻ. വിശുദ്ധ പൗലോസ് കൊറിന്തിയോസ്കാർക്ക് എഴുതിയ 2-ാം ലേഖനം 5-ാം അധ്യായം 14 മുതൽ 17 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. ഒരുവൻ എല്ലാവർക്കും വേണ്ടി മരിച്ചുവെന്നും അതിനാൽ എല്ലാവരും മരിച്ചുവെന്നും ഞങ്ങൾക്ക് ബോധ്യമുള്ളതിനാൽ ക്രിസ്തുവിൻ്റെ സ്നേഹം ഞങ്ങൾക്ക് ഉത്തേജനം നൽകുന്നു. ജീവിക്കുന്നവർ ഇനിയും തങ്ങൾക്ക് വേണ്ടി ജീവിക്കാതെ തങ്ങളെ പ്രതി മരിക്കുകയും ഉയർക്കുകയും ചെയ്തവന് വേണ്ടി ജീവിക്കേണ്ടതിനാണ് അവിടുന്ന് എല്ലാവർക്കും വേണ്ടി മരിച്ചത്. അതിനാൽ ഇപ്പോൾ മുതൽ ഞങ്ങൾ ആരെയും മാനുഷികമായ കാഴ്ചപ്പാടിൽ വീക്ഷിക്കുന്നില്ല. ഒരിക്കൽ ഞങ്ങൾ മാനുഷികമായ കാഴ്ചപ്പാടിൽ ക്രിസ്തുവിനെ വീക്ഷിച്ചിരുന്നുവെങ്കിലും ഇനി ഒരിക്കലും അങ്ങനെ ചെയ്യുകയില്ല.
ക്രിസ്തുവിൽ ആയിരിക്കുന്നവൻ പുതിയ സൃഷ്ടിയാണ്. പഴയത് കടന്നുപോയി, ഇതാ പുതിയത് വന്നു കഴിഞ്ഞു. ദൈവവചനമാണ് നാം കേട്ടത്. ദൈവത്തിന് നന്ദി. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள். தொழிநோயாளியரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித பதுவா அந்தோணியாருடைய அருமையான பக்தர்களே, இன்றைக்கு அத்திக்கோட்டு பங்கிலே அந்தோணியாருடைய 75வது வார நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பாக சீராக வடிவமைத்து இன்றைக்கு இப்படி ஒரு விழாவின் வழியாக ஆண்டவரிடமிருந்து அருள் பெறுவதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற பங்கு தந்தை அவர்களுக்கும், இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு செபிக்கின்ற அருட்தந்தையர்களுக்கும், வந்திருக்கின்ற அருள் சகோதரிகள், அடுத்து இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த 75வது வார நவநாள் விழாவினுடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு சந்தோஷமான ஒரு நாள். எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடி வருகின்றோமோ அதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இன்றைக்கு 75வது வாரம் நம்மை ஒன்றிணைத்திருக்கின்றது. கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்ற அந்தோணியார், புதுமைகளின் புனிதர் என்று சொல்லி போற்றப்படுகின்ற புனித அந்தோணியார் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி இந்த சிறப்பு நவநாளின் வழியாக அருள் வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர இருக்கின்றார். ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம்.
இன்றைக்கு இந்த அந்தோணியாருடைய வாழ்க்கையை சிறப்பாக சுருக்கமாக கொஞ்சம் அலசி பார்ப்போம். கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்றவர், புதுமைகளின் புனிதர் என்று அழைக்கப்படுகின்றவர், இந்த புதுமைகளின் பின்னணியில் இருந்த வாழ்க்கை முறையை எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தி. ஒரு முறை ஒரு திருமண விருந்து பலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. எல்லா வகையான உணவுகளும் வழங்கப்பட்டன. அந்த திருமண விருந்துக்கு ஒருத்தர் போனார். போய் முதல் பந்தியில் உட்கார்ந்தார். எல்லா வகையான உணவுப் பொருட்களும் அவருக்கு வழங்கப்பட்டன. எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? மூக்கு முட்டை சாப்பிட்டார்னு சொல்லுவோம். அதே மாதிரி மூக்கு முட்டை சாப்பிட்டார், முழுசாக சாப்பிட்டார். அந்த பந்தியில் இலையெல்லாம் எடுத்தாங்க. அடுத்தது இரண்டாவது பந்தி. இந்த இரண்டாவது பந்தியிலையும் அவர் உட்கார்ந்தார். அதே இடத்துல உட்கார்ந்தார். பரிமாறிக்கொண்டிருந்த அந்த பணியாளர் பார்த்தாரு. சரி, கொஞ்சம் பசியோடு இருப்பார் போல இருக்குது, பரவாயில்லை, இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பந்தி தொடங்கியது. முதல் பந்தியில் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் இரண்டாவது பந்தியிலையும் கொடுக்கப்பட்டது. எந்தெந்த வகையெல்லாம் எந்தெந்த அளவோடு சாப்பிட்டாரோ அதே அளவோடு மறுபடியும் இரண்டாவது பந்தியில். சரி, பார்த்து கொண்டிருந்த அந்த பந்தி மேற்பார்வையாளர் சரி என்று சொல்லி விட்டு விட்டார். இலையெல்லாம் எடுத்தாங்க. இப்போ எத்தனாவது பந்தி? மூணாவது பந்தி. இப்போவாவது போயிடுவாரு அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா மூன்றாவது பந்தியிலும் அந்த நபர் அமர்கின்றார். இவருக்கு பொறுக்க முடியல. முதல் பந்தியில் பரவாயில்ல, வழக்கமானது. இரண்டாவது பந்தியில் கொஞ்சம் சகித்து கொள்ளக்கூடியது. மூன்றாவது பந்தியில் முடியல இவர்னால். பார்த்தாரு மேற்பார்வையாளர். நேராக போனார். அந்த நபரை பார்த்தார். எந்திரியா அப்படின்னார். அவர் எந்திரிச்ச உடனே, என்னையா நினச்சிட்டு இருக்கிற? நானும் பார்த்துட்டு இருக்கிற. முதல் பந்தியில் உட்கார்ந்த, இரண்டாவது பந்தியில் உட்கார்ந்த, போனா போகுதுன்னு விட்டா இப்போ மூணாவது பந்தியிலையும் உட்கார்ந்து இருக்கிறையே, எனக்கு என்ன ஞாபக சக்தி இல்லைன்னு நினச்சிட்டியா? அந்த நபர் சொன்னார், ஐயா, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னார். இன்றைக்கு அந்தோணியாரை பொறுத்தவரை நம்பிக்கையின் சக்தி மிக மிக அதிகம். அவருடைய வாழ்க்கையை அந்த பின்னணியிலே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்தோணியாருடைய வாழ்வு நம்பிக்கையின் சக்தியின் அடித்தளமாக அமைந்திருந்தது. அவருடைய வாழ்வியல் முறையை 3 கூறுகளாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று நம்பிக்கையின் வாழ்க்கை முறை அல்லது விசுவாச வாழ்க்கை முறை. இரண்டாவது எளிமையின் வாழ்க்கை முறை. மூன்றாவது ஒரு போராட்ட வாழ்க்கை முறை. இந்த 3 கூறுகளாக அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அந்தோணியாருடைய வாழ்வு எந்த அளவுக்கு நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையின் வாழ்க்கை முறை அல்லது விசுவாசத்தின் வாழ்க்கை முறை. வழக்கமாக சொல்லுவோம், விசுவாசம் என்றால் எதெல்லாம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்றதோ அதையெல்லாம் அப்படியே அமைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வது. அன்னை மரியாள் மிகச்சிறந்த உதாரணம். இதோ ஆண்டவருடைய அடிமையும் உடைய வார்த்தையின்படியே எனக்காகட்டும். அபிரகாம் மிகச்சிறந்த உதாரணம். அவர் காட்டிய நாட்டிற்கு செல்லுகின்றார். பலியிட வேண்டும் என்று சொல்லி ஒரே மகனை அவர் கேட்ட பொழுது அவர் தயங்காமல் பலியிட முன் வருகின்றார் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு அந்தோணியாருடைய விசுவாச வாழ்க்கை முறையை 2 கூறுகளாக பிரித்து பார்ப்போம். ஒன்று நம்முடைய வழிபாட்டு விசுவாசம், மற்றொன்று வாழ்வியல் விசுவாசம். வழிபாட்டு விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, இன்றைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். திருப்பலியிலே ஜெபங்கள் சொல்லப்படுகின்றன. நமக்கு பழக்கமானது, வழக்கமானது, வாடிக்கையானது எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும், எப்பொழுது நற்செய்தியை கேட்க வேண்டும், எப்பொழுது நாம் அதற்குரிய பதில்களை சொல்ல வேண்டும். வழிபாட்டு விசுவாசம். அதில் எந்த விதமான குறையும் அல்லது எந்த விதமான தவறும் இருக்க போவதில்லை. மிகச்சிறப்பான ஒரு வழிபாட்டு விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நம்முடைய திருப்பலிகளை நாம் பார்த்தால் மிக அற்புதமாக விண்ணகத்தை மண்ணகத்திற்கு கொண்டு வந்ததைப் போல அழகான ஆடம்பரமான விசுவாச வழிபாடு முறைகள் பின்பற்றப்படும். அதில் எந்த குறையும் இருக்க போவதில்லை. அது வழிபாட்டு விசுவாசம்.
உண்மைதான், இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டு விசுவாசத்தில் இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய உள்ளத்தை தூண்டி எழுப்புவதற்கான ஒரு கருவியாக அமைய வேண்டும். இதோடு முடிஞ்சு போயிருச்சுன்னா அடுத்த பகுதி தான் அந்தோனியாருடைய வாழ்வியல் விசுவாச அல்லது வாழ்வியல் நம்பிக்கை முறை. அதுதான் இன்றைக்கு நம்மை தாக்கத்திற்கும் பாதிப்பிற்கும் உட்படுத்த வேண்டும். 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற இறையியலாளர் என்று சொல்லி போற்றப்படுகின்ற கார்ல் ரானர் அழகாக சொல்லுவார், வரலாற்று நாயகன் இயேசுவை. எந்த வரலாறு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்து மீண்டும் கலிலேய யூதேய பகுதிகளிலே கால் கடுக்க நடந்து சென்று போதித்து தன்னை அர்ப்பணித்து சிலுவையிலே தியாகப் பலியாக்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த வரலாற்று நாயகன் இயேசுவை வழிபாடுகளில் கொண்டாடிவிட்டு, இந்த வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த நற்கருணை பலி இங்கு கொண்டாடப்படுகின்றது. எந்த இயேசு தன்னை அர்ப்பணித்தாரோ, சிலுவையில் பலியாக்கினாரோ, அதே பலி இந்த பீடத்திலே அரங்கேற்றமாகின்றது. வரலாற்று நாயகன் இயேசுவை வழிபாடுகளில் கொண்டாடிவிட்டு அவருடைய வரலாற்று சுவடுகளை, அவருடைய வரலாற்று சுவடு என்னன்னா அசிங்கத்தையும் அவமானத்தையும் விமர்சனத்தையும் ஏற்றுக்கொண்டது. அடிகளையும் உதைகளையும் சிலுவைகளையும் ஏற்றுக்கொண்டது. தன்னை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரிடமிருந்து அருள் பெற்றுக் கொடுத்தது. புதுமைகளை செய்கின்ற பொழுதெல்லாம் ஒரு புதிய வாழ்வுக்கு அவர்களை வழிநடத்தியது. அதான் அவருடைய வரலாற்று சுவடு. வரலாற்று சுவடுகளை மறுக்கின்ற மறைக்கின்ற கிறிஸ்தவனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது. இன்னும் ஒரு வார்த்தை ஒருபடி மேல போய் சொல்வார், மன்னிக்க முடியாது. இன்றைக்கு வாழ்வியல் விசுவாச முறை தான் அந்தோனியாருடைய மிக சிறந்த ஒரு அடித்தளமாக அமைந்திருந்தது. அப்ப இந்த வாழ்வியல் விசுவாச முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த விசுவாசத்தை நான் கடைபிடிக்கின்றேனோ அந்த விசுவாசம் எனக்கு மாத்திரம் அல்ல. நான் வர்ற கோயிலுக்கு வரேன், இவர் தான் என்னுடைய கடவுள், இயேசுதான் என்னுடைய ஆயர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள், என்னை மீட்பவர் என்று சொல்லி வழிபாட்டிலே சிறப்பாக கொண்டாடுகின்ற நாம் இதை வாழ்வியலுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது எப்படி இருக்கின்றோம் என்பதா ஒரு கேள்விக்குறி. அப்ப இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்தில் கொண்டாடிவிட்டு செல்லுகின்ற வரலாற்று நாயகன் இயேசுவை எங்கே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு சுமந்து சென்றிருக்கின்றோம்? அவருடைய வரலாற்று சுவடுகளை இங்கே புதைத்து விட்டு அல்லது ஆலயத்தை பூட்டிவிட்டு சென்று விட்டால் அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எடுத்து செல்வோம், விசுவாசத்தை வாழ்வியல் நடைமுறைக்கு கொண்டு செல்வோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை முறை இந்த ஆலயத்தின் வாசலோடு முடிந்து போய்விடுகின்றதா, இல்லை அன்றாட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் உள்ளாக்குகின்றதா? எளிய வாழ்க்கை முறை. இன்றைக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் கூட ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் அல்லது தான் என்ற சுயநலத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அந்தோனியாருடைய எளிய வாழ்க்கை எப்படி என்னை பாதிப்பிற்கு உள்ளாக்கப் போகின்றது? போராட்டத்தில் கொள்கைகளை விளைபேச கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கொள்கைகளோடும் அல்லது உறுதியான பிடிப்புகளோடும் பண்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இனி என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கான வாழ்வு, விசுவாசத்திலும் எளிமையிலும் போராட்டத்திலும் அந்தோனியாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நானும் சிறப்பாக ஆண்டவருக்கு ஏற்ற சீடனாக வாழ்வேன் என்று சொல்லி உறுதி எடுத்து தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உம்மால் உமது பணிக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களான திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் பதுவை புனித அந்தோனியாரை போன்று நாங்கள் உமது அடிமை, நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை ஆழமாக உணரவும், நீர் அவர்களுக்கு வழங்கிய பணியை எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியோடு நிறைவேற்றவும் அவர்களுக்கு தேவையான நாணயத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா சூழ்நிலையிலும்
நன்றி கூறுங்கள் என்ற புனித பவுலின் இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்றைய நாளில் நன்றி கூற வந்திருக்கும் எங்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நாங்கள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நீர் எங்களுக்கு ஆற்றி வரும் புதுமைகளுக்கு நாங்கள் எந்நாளும் நன்றி கொண்டவர்களாகவும், புனித அந்தோணியார் பறைசாற்றிய இறைவார்த்தை, சாட்சிய வாழ்வு மற்றும் நற்கருணை, நம்பிக்கை ஆகியனவற்றை எமதாக்கி இறை சாட்சிகளாய் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்ற இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப எல்லாம் வல்ல இறைவன் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் உடல் உள்ள சுகத்திற்காக மன்றாடும் நம்பிக்கையாளர்களையும் பக்தர்களையும் குணப்படுத்த வேண்டுகின்றோம். பல்வேறு நோய்களினால் உடலிலும் உள்ளத்திலும் வேதனை அடைந்து துன்புறும் மனிதர்கள் சுகம் பெறவும், குறிப்பாக நீண்ட நாட்களாக நோய்களினால் அவதியுறும் மக்கள் சரியான மருத்துவ சிகிச்சை பெற்று குணம் பெறவும், அவர்கள் இறைவனின் கருணையையும் அன்பையும் நல்ல உடல் உள்ள சுகமாக பெற வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு என்ற திருப்பாடலின் வார்த்தை நினைவு கூர்ந்து குழந்தைகள், சிறுவர், சிறுமைகளுக்காக மன்றாடுகின்றோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் அக்கறை கொண்டு இறையுணர்வு, சகோதர அன்பு, சமூக அக்கறை, தாராள உள்ளம் போன்ற நல்ல பண்புகளில் பழக்கவும், மேலும் வளருகின்ற குழந்தைகள் தூய ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று இறைஞானம், தன்னடக்கம், பரிவு, கனிவு போன்ற தூய ஆவியானவரின் கனிகளையும் வரங்களையும் பெற்ற குழந்தைகளாக வளர வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரை, எங்களுக்கு தாயும் தந்தையுமாயிருப்பவரே, இதோ இந்த 75வது திருப்பலி வார நினைவு கொண்டாட்ட திருப்பலி கொண்டாட்டத்திலே நாங்கள் எழுப்பிய எங்களுடைய மன்றாட்டுக்கள், இந்த திருப்பலியிலே பங்கேற்கின்ற விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் கருணையுடன் கண்ணோக்கி உடைய திருவுளத்திற்கு ஏற்ப நிறைவேற்ற வேண்டுமாய் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன்.
இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே வென்றிட விரும்புகிறேன். என்னால் இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே வென்றிட விரும்புகிறேன். நேசிக்க யாருமில்லை என நான் எண்ணுகையில், நேசிக்க யாருமில்லை என நான் எண்ணுகையில் உந்தன் நேசத்திலே மூழ்கிட விரும்புகிறேன். எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும், எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும் உம்மால் கூடும் என முழங்கிட விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலை நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலை நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். வெற்றி பெறுகையிலே செல்வம் குவிகையிலே வெற்றி. இன்றைய நாளை நாங்கள் இத்தனை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எல்லாமல்ல இறைவன் எங்களை ஒவ்வொரு தருணத்திலும் வழி நடத்திருக்கிறார். இதை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும், அதோடு இந்த நாளை சிறப்பாக செய்ய தேவையான உதவிகள், பண உதவிகள், இங்கு இருக்கின்ற பங்கிலே இருக்கின்றவர்கள், பங்கை சாராத மக்களின் உதவிகளையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து இந்த நாளை நல்கியிருக்கின்றார். எல்லாமல்ல இறைவனுக்கும் எங்களின் நம் அனைவரின் அன்பு புனிதர் பாதுகாவலர் பதுபை புனித அந்தோனியாருக்கும் நன்றிகளை மனமாற தெரிவிக்கின்றோம். அதோடு இந்த நாளிலே இந்த நினைவு, இந்த நன்றியின் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற அருத்தந்தையர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக 280 பங்கின் பங்கு தந்தை அர்ப்பணி ஆல்பர்ட் ஆனந்தராஜ் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு அருமையான ஒரு மறை போதனை, புனித அந்தோனியாரின் விசுவாச வாழ்க்கை, அது வெறும் வழிபாட்டு விசுவாசம் அல்ல, மாறாக வாழ்வியல் விசுவாசம். வாழ்வியல் விசுவாசத்தில் எளிமையாக, குறிப்பாக எண்ணங்களில், நம்முடைய நோக்கங்களில் எளிமையை பற்றி அருமையாக நமக்கு சொல்லி புனித அந்தோனியாரின் வழியாக நம்முடைய நம்பிக்கையை அவர் ஆழப்படுத்த அறிவுறுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு பங்கின் சார்பாக இறைமக்கள் வந்திருக்கிற பக்தர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கரங்களை தட்டி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நம்முடைய மண்ணின் மைந்தர், எங்களுடைய பங்கின் உரை குரு அர்ப்பணி சகாயம் அவர்களும் அன்போடு பாசத்தோடு அழைப்பை ஏற்று அவர் வந்திருக்கிறார். வந்து இந்த நாளிலே நம்மோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியர் பெற்று அடுத்ததாக இறையிறக்க ஆண்டவரின் அந்த திருப்படத்தையும் ஆசீர்வதிக்க இருக்கின்றார். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை பங்கின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த நிகழ்விற்காக ஒத்துழைத்த ஏற்பாடுகள் செய்த அனைத்து இறைமக்கள், குறிப்பாக பங்கை சேர்ந்த இறைமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆலயத்திலே உதவி செய்பவர்கள், மலர்களை அலங்காரம் செய்த அருட்சகோதரிகள், இளம்பெண்கள், அதோடு பாடல்கள், கொயர், அதிலே உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும், மேலும் இளையோர்கள் பங்கிற்காக இந்த பணிகள், குறிப்பாக உணவு போன்ற பணிகள், அலங்கார பணிகளை செய்த இளையோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதோடு இதற்கு பொருள் உதவி செய்த
நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பொருளுதவி, பண உதவி செய்த குடும்பங்கள் பிலமிந்தாஸ், மார்ஷல், இந்த குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதோடு பல வகையில் பணம் கொடுத்து உதவிய, குறிப்பாக சின்னப்பன் ஜாய்ஸி, அந்தோனிசாமி, இதய புஷ்பம், முத்துசாமி, வைத்தியர் வீடு, லிசி ஜேம்ஸ், சகாயராஜ், ஃபாத்திமா, லாரன்ஸ், ரூபின், ஆண்டனி, ஜெசிந்தா, இதயசாமி, பாலன், ஃபிலமினா, இந்த குடும்பங்களுக்கும் இன்னும் பல வகையில் பொருள் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும், வெளியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து உதவி செய்த சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இறைவனின் ஆசிரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இதய கதவை திறந்து வைத்துள்ளே, இயேசுவே என் அருகில் வாராயோ. இதய கதவை திறந்து வைத்துள்ளே, இயேசுவே என் அருகில் வாராயோ. உணவே வா, உயிரே வா, உணர்விலே இணையவா, இன்பம் தந்திடவே இறைவா, ஏக்கம் தீர்த்திடவா. இதய கதவை திறந்து வைத்துள்ளே, இயேசுவே என் அருகில் வாராயோ. நேசமே உன் பார்வையால் நாளும் பேரின்பம், ஆசையாய் நான் பாடுவேன்